நீங்கள் ஒன் டே ட்ரிப்பாக ஒகேனக்கல் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்களா? உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஒகேனக்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணாவே போயிட்டு வரதுக்கு உண்டான செலவு மட்டும்தான் பார்க்குறோமே தவிர, அங்கே ஆயில் மசாஜ், செக் போஸ்ட்டுக்கு, படகு சவாரிக்கு, தொகு பாலத்துக்கு, முதல பண்ணைக்கு, கார் பார்க்கிங்க்கு, மீன் வாங்கி நம்ம சமைக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் எவ்வளோ அமௌண்ட் ஆகுன்னு சொல்லிட்டு யாருமே நம்ம கணக்கு பண்ணுறதே இல்லை. அதுக்காக நான் போயிருக்கும்போது, நான் விசாரிக்கும் போது அவங்க என்னென்ன எதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்களோ அதை நான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக போட்டிருக்கேன். மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இப்போ தான் வரீங்க அப்படின்னா மறக்காமல் திஸ் இஸ் ஹேப்பினஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போட்டுருக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் சேரும். பெண்ணாகரம் தாண்டி ஒகேனக்கல் ஃபாரஸ்ட்டுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி செக் போஸ்ட் இருக்குது. இங்கே ஒரு பைக்குக்கு 20 ரூபாயும் ஒரு காருக்கு 50 ரூபாயும் என்ட்ரி ஃபீஸ் வாங்குகிறாங்க. அடுத்து நீங்கள் அங்கேருந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டு போனீங்கன்னா நீங்கள் போகிற நேரத்துக்கு அங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களால் அந்த இயற்கையை ரசிக்க முடியும். ரோட்டு ஓரமாக உங்களுக்கு லக்கு இருந்தால் யானைகள், காட்டெருமைகள், மான்கள் இது எல்லாத்தையும் அங்கே நீங்கள் பார்க்க முடியும். இங்கே ஒகேனக்கலுக்கு என்ட்ரி ஆகிட்டிங்கன்னா பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் படகு சவாரிக்கு போகிற வழியில் பைக்கை நிறுத்திக்கலாம், ஃப்ரீ தான். அதே மாதிரி முதல்ல பண்ணியான பைக்கை நிறுத்தினாலையும் அங்கேயும் ஃப்ரீ தான். முதல்ல பண்ணியான பைக்கு, காரு, பஸ் இது எல்லாத்துக்குமே அங்கே ஃப்ரீ தான். ஃபீஸ் எதுவுமே கிடையவே கிடையாது பார்க்கிங்க்கு. அதே படகு சவாரியான வந்தீங்கன்னா அங்கே உங்களுக்கு பைக்குக்கு மட்டும் ஃப்ரீ, காருக்கு 20 ரூபாய் சார்ஜஸ் பண்ணுவாங்க. நீங்கள் படகு சவாரியான வண்டி நிறுத்திட்டு அப்படியே கீழே போனீங்கன்னா மீன் மார்க்கெட் இருக்கும். இங்கே 1 கிலோ மீன் 200 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதே மீன்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே விலை மாறும். அந்த 1 கிலோ மீனை நீங்கள் க்ளீன் பண்ணுறதுக்கு 20 ரூபாய் எக்ஸ்ட்ரா தனியாக சார்ஜஸ் தரணும். அதை நீங்கள் வாங்கி அங்கே மீன் குழம்பு செய்கிறவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா அது அவங்க 1 கிலோவுக்கு 250 ரூபாய் சமைக்க கேட்பாங்க. வறுவலாக இருந்தாலும் சரி, குழம்பாக இருந்தாலும் சரி, 1 கிலோவுக்கு சமைக்க 250 ரூபா கேட்பாங்க. அரிசி நீங்கள் வாங்கி தர மாதிரி இருக்கும். ஆள்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எத்தனை பேர் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி சமைக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா 4 கிலோ 5 கிலோவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க 1 கிலோவுக்கு 250 ரூபா அது மாதிரி கணக்கு பண்ணி வாங்குவாங்க. அதே நீங்கள் 4 கிலோவுக்கு மேலே போகுதுன்னா 1000 ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா உங்களால் ரேட்டு கம்மி பண்ணி பேச முடிஞ்சு அவங்கக்கிட்ட கம்மி பண்ணி பேசலாம். நீங்கள் மீன் வாங்கி சமைக்க கொடுத்துட்டு தொங்கு பாலத்துக்கு போகிற வழியில் போனீங்கன்னா அங்கே ஆயில் மசாஜ் செய்கிறாங்க. ஒரு ஆளுக்கு 300 ரூபாய் வாங்குகிறாங்க. அங்கே நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு தொங்கு பாலத்துக்கு போனீங்கன்னா ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் வாங்குவாங்க. இங்கே ஒரு சில வியூஸ் உங்களால் பார்க்க முடியும். ஃபோட்டோஸ், ரீல்ஸ் இதெல்லாமே அங்கே நீங்கள் எடுத்துக்கலாம். அங்கே தொங்கு பாலத்தோட வியூவில் நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு அது பக்கமே அருவி இருக்கும். அங்கே நீங்கள் குளிச்சுட்டு வரலாம். ஒகேனக்கல்லே ஒரு பெஸ்ட்டான நீங்கள் இடத்துல குளிக்கணும் அப்படின்னு நினச்சினா நீங்கள் இந்த அருவியான குளிக்கலாம். நீங்கள் அங்கே குளித்து முடிச்சுட்டு பரிசல் சவாரிக்கு போனீங்கன்னா ஒரு பரிசலுக்கு 4 பெரியவர்களும் ஒரு சிறியவர்களும் அதில் கூட்டிகிட்டு போவாங்க. பரிசல் சவாரியில் மாமரத்து கடவு பரிசல் துறை முதல் சினி ஃபால்ஸ் வரை நீங்கள் போனீங்கன்னா 45 நிமிஷத்துக்கு 500 ரூபாய் வாங்குகிறாங்க. அடுத்து மாமரத்து கடவு பரிசல் துறையில் இருந்து மணல்மேடு வரைக்கும் 1.5 மணி நேரத்துக்கு 1500 ரூபாய் வாங்குகிறாங்க. ஒகேனக்கல்லே பரிசல் துறைக்கு மட்டும்தான் ப்ரைஸ் அதிகம். இங்கே மழைக்காலங்களில் தண்ணி அதிகமாக வரும்போது இங்கே பரிசல் துறைக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. வெயில் காலங்களில் மட்டும்தான் அலோவ் பண்ணுவாங்க. அதே மாதிரி நீங்கள் சீசனுக்கு ஏற்ற மாதிரி இங்கே போனீங்கன்னா தான் உங்களால் நிறைய இடத்த பரிசலில் சுற்றி பார்க்க முடியும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்து பிளான் பண்ணிக்காங்க. அடுத்து நீங்கள் அங்கேருந்து முதல பண்ணைக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு ஆளுக்கு 20 ரூபாய் என்ட்ரி ஃபீஸ் வாங்குவாங்க. குழந்தைங்களோட போனீங்கன்னா அங்கே முதல பண்ணை உள்ளது உடனே விளையாடுறதுக்கு நிறைய இடங்கள், சர்க்கிள் அந்த மாதிரிலாம் ஊஞ்சல் அது மேலே வச்சுருப்பாங்க. அங்கே உங்கள் குழந்தைங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் நல்லா விளையாடிட்டு இருப்பாங்க. முதல பண்ணை உள்ள பார்த்திங்கன்னா சின்ன முதலையிலேருந்து பெரிய முதலை வரைக்கும் எல்லாமே இருக்கும். ஆனால் பார்க்க எல்லாத்தாலுமே ஒரே மாதிரி தான் வச்சுருப்பாங்க. பெரிய இடமா இருந்தாலும் அங்கே வெறும் முதலைகள் மட்டும்தான் இருக்குது. எந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் குழந்தைங்க முதலையே பார்க்கணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி நீங்கள் அங்கே கூட்டிகிட்டு போய் காமிக்கலாம். முதல்ல பண்ணிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு டைமிங்னு எதுவுமே கிடையாது. நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அவ்வளோ நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு தொங்கு பாலம் போயிட்டு அருவியில் குளிச்சுட்டு படகு சவாரி போயிட்டு
முதலை பண்ணையெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதுக்குள்ளே நீங்கள் மீன் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அதை வந்து சமைச்சு வச்சுருப்பாங்க. அப்படி நீங்கள் மீன் வாங்கி கொடுக்கல அப்படின்னா அங்கே வந்து பஸ் ஸ்டாண்டுலேயும் சரி, முதலை பண்ணையானும் சரி, மீன் கடைங்க வந்து நிறைய இருக்கும், வறுவல் கடைங்க. இங்கேயும் வந்து மீன் வந்து 1/4 கிலோ மீன் 80 ரூபாயிலேருந்து 100 ரூபாயிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். மீன்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து 1/4 கிலோ மீனை வந்து விலை வந்து இங்கே வந்து மாறும். 80 ரூபாய் 100 ரூபா அந்த மாதிரி வரும். அந்த மீன் நீங்கள் வாங்கிட்டு நேராக ஓட்டமலை பக்கம் வந்தீங்கன்னா அங்கே வந்து இந்த மாதிரி வந்து ஒரு விசிரமான ஆள் நடமாட்டம் கம்மியாக இருக்கிற மாதிரி இங்கே இடம் இருக்கும். இங்கே வந்து ஆற்றோட ஆழம் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் வந்து பார்த்துட்டு இங்கே பாறைங்க இருக்கிற இடத்துல, மணல் இருக்கிற இடத்துல வந்து குளிச்சுட்டு சாப்பிட்டு சந்தோஷமாக நீங்கள் வந்து இங்கே ஒகேனக்கல் வந்து சுற்றி பார்த்துட்டு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் திஸ் இஸ் ஹாப்பினஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆளில் போட்டுக்காங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்து சேரும்.